நான் உங்கள் ஸ்ரீனு. இந்த எலெக்ஷனில் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் 147 சீட்டு விஜய் அண்ணன் ஜெயிக்க போகிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், 147 சீட்டு விஜய் அண்ணன் ஜெயிக்க போகிறாரு. நாளைக்கு மக்களோட தலையெழுத்து எழுத போகிறாரு. நீங்கள் பார்த்துக்குங்க, வேணும்னா நாளைக்கு மக்களோட தலையெழுத்து எழுத போகிறாரு. சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணுவார். ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, வீட்டுக்கு தங்கம், இது எல்லாமே கொடுப்பாரு. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இது 147 சீட்டு ஜெயிச்ச பிற்பாடு எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கு நான் எப்போவுமே ஞாபகம் இருப்பேன். விஜய் அண்ணனே கூப்பிட்டு எனக்கு விஜய் அண்ணனே கூப்பிட்டு கங்க்ராஸ் சொல்லுவார். பாருங்கள், நீங்கள் பாருங்களேன். எப்பயுமே யாரும் கம்மா போடக்கூடாது, யாருமே கம்மியாக நினைக்கக்கூடாது. எந்த இதில் என்ன இருக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். கடவுள் பின்னாடி இருந்தால் எது கூட ஜெயிக்கலாம். ரஜினிகாந்த் ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, படையப்பில். சார், கவர்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் போடா. அந்த டைலாக் ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் இப்போ நீங்கள் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த வாட்டி டிவிக்கே பார்ட்டி சென்சேஷனல் கிரியேட் பண்ண போகுது. 147 சீட்டு ஜெயிக்க போகுது. விஜய் முதலமைச்சராக ஆக போகிறாரு தமிழ்நாடுக்கு. ஜெய் டிவிக்கே.